வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான டிஷ் தாங்க. அதாவது தயிர் சேமியா எப்படி செய்கிறதுந்தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேமியா எடுத்துக்கலாம். நம்ம இதை சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பில் நல்லா சுடு தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம லைட்டாக இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சோன்னே சேமியாவை கூட ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ லைட்டாக நசுக்கி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுடு தண்ணியை எல்லாத்தையும் நல்லா வடிச்சிடலாம். இப்போது நம்ம இதை வடித்தாச்சு. இப்போ நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். சேமியா ஒரு மாதிரி நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். பச்சை தண்ணியும் இப்போ நல்லா வடிச்சுக்கலாம். இப்போது சேமியாவை நல்லா ஆற வச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகையும் போட்டாச்சு. கூட நம்ம ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. இப்போது நம்ம காஞ்ச மிளகா 2 போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் 2 போட்டுடலாம். எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 எடுத்து வச்சுருந்தோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வதக்கி விடுங்க. உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதக்கியாச்சு. நம்ம ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். இப்போது நம்ம ஒரு கப்பில் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். புளிச்ச தயிரை எடுக்காதீங்க, நல்ல நார்மல் தயிரே எடுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 400 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது தயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். கூட அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்கிறதையும் சேர்த்திக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கொத்தமல்லி தழையை கொஞ்சம் தூவிடலாம். கார்னிஷிங்க்கு கொஞ்சம் மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது தயிர் சேமியா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.